ஆச்சி மசாலா வழங்கும் அடுப்பங்கரை. இந்த 2019 பாத்தீங்கன்னா அடுப்பங்கரையில் உங்களுக்காக நிறைய டிஃப்ரெண்டான சேஞ்சஸ் கூட எடுத்துட்டு வர போறோம். அதாவது உங்களுக்கு பெஸ்ட் ப்ராமிஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் செக்மெண்ட்ஸ், ரெசிபீஸா இருக்கட்டும், எங்க ஷெஃப்ஸா இருக்கட்டும், அப்சல்யூட்லி தி பெஸ்ட் மட்டும் தான் டெலிவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த செக்மெண்ட் போய் பார்க்கலாம். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடுப்பங்கரையின் விஐபி கிச்சன் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃபன் பார்க்க போகிறோம். இது ஒரு மேங்களூர் டிஃபன். பார்த்திங்கன்னா மேங்களூர் பக்கம் வந்து ரொம்ப ஃபேமஸானது. சில இடங்களில் இன்றைக்கி நம்மளுக்கு சென்னையிலையும் இது மாதிரி கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா இனிப்பும் உப்பும் கலந்த ஒரு டிஃபன் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு சைட் டிஷ், அதுவுமே ரொம்ப நல்லா டேஸ்டியான ஒரு சைட் டிஷ், நல்ல காம்பினேஷன். முதல்ல இது சாப்பிடும்போது அதாவது இவ்வளோ இனிப்பாக இருக்குது, இது எப்படி இதோட இந்த தொட்டுக்கோடு சாப்பிட்றதுன்னு நினச்சேன். பட் அது தொட்டு சாப்பிடும்போது தான் தெரிஞ்சது அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. வேறு ஒன்றும் இல்லைங்க, இது மேங்களூர் பன் வித் சாகு, பொட்டேட்டோ சாகு, அதாவது உருளைக்கிழங்கு சாகு பண்ணுறோம். அதுக்கு வந்து ஒரு நல்ல மெயின் டிஷ் பார்த்திங்கன்னா மேங்களூர் பன். இந்த பன்னுன்னு சொல்கிறாங்க, பட் அது பூரி மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சாகு செய்யவும் பன்னு செய்யவும், அதுக்கப்புறம் அது என்னென்ன எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மேங்களூர் பன் சாகு செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 2 வேக வைத்து தோல் உரித்து கொள்ளவும், தேங்காய் பால் 1/2 கப், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், பட்டை 1 துண்டு, பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு 1 டீஸ்பூன், வெங்காயம் சிறியதாக 1, உப்பு ருசிக்கேற்ப, மைதா 1 கப், வாழைப்பழம் 2, சர்க்கரை 1 டீஸ்பூன், ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, தயிர் 1 டேபிள் ஸ்பூன். அந்த தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இந்த மேங்களூர் பன்னும் அதுக்கான சாகும் செய்கிறதுக்கு எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மேங்களூர் பன்னுக்கு நம்ம வாழைப்பழம், தயிர், ஆப்ப சோடா, கொஞ்சமாக மைதா, சர்க்கரை, இந்த காம்பினேஷன் தான் மாவு பிசைய போகிறோம். இது பிசைஞ்சு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறணும். மினிமம் 6 மணி நேரமாக அது ஊறினா தான் இந்த மாவு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி பிசைறதுன்னு பார்க்கலாம். ஆனால் நான் ஏற்கனவே இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு ஊற வச்சு கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி பிசைறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பூவம்பழம். இந்த பூவன்பழம் வந்து இப்போ நிறைய பெரிய பெரிய சைஸ்லாம் கிடைக்கிது. கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி பெருசாக இருந்தாலும் 1.5 பழம் எடுத்துக்கங்க. பச்சை வாழைப்பழம் இருந்தால் 1 பழம் போதும். அதுவே ஏலக்காயாக இருந்தால் 2 பழம் உங்களுக்கு எடுத்துக்க சரியாக இருக்கும். இப்போ இதில் இந்த 1.5 பழத்தை எடுத்துக்கிறேன். இதோட கூட ஆப்ப சோடா. இப்போ இதில் சர்க்கரை 2 டீஸ்பூன். நான் இப்போ 1 கப் மைதாவை பிசைய போகிறேன். அது 2 டீஸ்பூன் சர்க்கரை. நான் அது 2 கப்பு பிசைய போகிறேன், அதனால் 2 டீஸ்பூன். 1 கப்புக்கு 1 டீஸ்பூன் போட்டால் போதும். அடுத்தது உப்பு, இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு. இனிப்பு இருக்கிறதுனால உப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக காட்டும், அதனால் பார்த்து உப்பு போட்டுக்கணும். இப்போ இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த கூழ் மாதிரி பிசையணும். பட் மிக்சியில் அடிக்கணும் அப்படின்னா அதை அடிச்சுக்கிறவங்க அடிச்சுக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவுக்கு நல்ல பழுத்த பழமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பச்சை பழமாக இருந்ததுன்னா ரொம்ப பெரிய பழங்கள் வருது. அந்த மாதிரி எடுக்காமல் மீடியம் சைஸில் இருக்கிற பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது இந்த 1 கப் மைதான்னு போடும்போது உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் தயிர், இந்த பன்னுக்கு தயிர் கொஞ்சம் வேணும், அதனால் பன்னுக்கு தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு தயிர் இதில் ஊற்றிடுறேன். இதையும் நல்லா கலந்துடணும். அதோட இது எல்லாமே கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு பிசையணும். இப்போ இந்த மாவு பிசைகிற போது உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சிக்கலாம், அல்லது இதுவே உங்களுக்கு சரியாகும். சில பழங்கள் வந்து அந்த நல்லா மசிக்கிற போது அந்த பழங்களோட கூழ் கலவை வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால் பார்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இதில் மைதா, இது அப்படியே நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்கிறது இதுக்கு கலவை சரியாக இருக்குது. அதனால் நான் தண்ணி சேர்க்க போகிறதில்ல, இதுவே போதும். இதுவே வந்து உங்களுக்கு தண்ணி அந்த கூழ் பத்தலை, ஈரச்சத்து இன்னும் கொஞ்சம் வேணும்னு நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கலாம்.
நல்லா சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா உருட்டி எண்ணெயில் மேலே தடவி வச்சிட்டோம் அப்படின்னா அது காயாமல் ஊறிட்டுருக்கோம். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா மைதா பிசைய உங்களுக்கு வந்து நல்ல அந்த பதம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரை மாவு இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துக்க முதல்ல தண்ணி சேர்த்துக்க வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா நான் சேர்த்துக்க போகிறதில்லன்னு சொன்னேன். இதில் வந்து இது டக்குன்னு ஊற்றிடாமல், ஏன்னா மேக்ஸிமம் பண்ணால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் தண்ணி இருக்கும் அதில். இப்போ சரியாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா ஒரு குழியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எனக்கு தண்ணி பற்றாமல் இருந்தது, சேர்த்துட்டேன். அந்த மாதிரி தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா அந்த கூழோட உங்களுக்கு அது சரியாக போயிடுச்சு அப்படின்னா போதும், தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போது இது நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய், இந்த எண்ணெயை விட்டு நம்ம லேசாக தடவி ஊற வச்சிடலாம். இது நான் 2 விதமாக பண்ணி பார்த்தேன். ஒன்று வந்து தளதளப்பாக மாவு பிசைஞ்சு பண்ணணும்னு சொல்லும்போது மாவு பிசைஞ்சு பண்ணி பார்த்தேன். பட் அது கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருந்தது. யூஸ்வலாக நம்ம பூரிக்கு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு வச்சா உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்லா வருது. ஸோ அது 2 விதமாக பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இது நல்லா இருக்குது. இந்த பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இது நல்லா ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும். பட் நான் ஏற்கனவே பிசைஞ்சு கொண்டு வந்திருக்கேன், நான் ஊற வச்சு கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஊறின மாவு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அந்த மாவு. இப்போ இந்த மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த பெரிய பவுலில் போட்டு நல்லா ஒரு தடவை திரும்ப பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயை நம்ம காய வச்சுட்டு அந்த பூரியை திரட்டிடலாம். இது காஞ்சிட்ருக்க நேரத்துக்குள்ளார இதை திரட்டணும், சின்ன சின்ன பூரியாக திரட்டணும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பூரியாக கொடுப்பாங்க. பட் நம்ம செய்கிறது வந்து சின்ன சின்னதாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இந்த மைதாலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு உருட்டிடுங்க. லேசாக இந்த மாவை தொட்டுக்குங்க. இது வந்து ரொம்ப மெல்லிசாக திரட்டக்கூடாது, ஓரளவு கொஞ்சம் கனமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பிக்கும்போது அந்த பன் வந்து கொஞ்சம் ஹாலோவாக இருக்கும் நடுவில், அந்த மாதிரி இருக்கணும். இன்னும் ஒன்று திரட்டிக்கலாம். இது திரட்டியாச்சு. எண்ணெய் காஞ்சிருக்கான்னு கொஞ்சம் மாவில் உருட்டி போட்டு பார்த்துடலாம். கரெக்டாக காஞ்சி போட்ட உடனே மேலே எழும்பி வருது பாருங்கள். இப்போ திரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் போடுங்க. இப்போ எண்ணெயை மேலே நல்லா தூவி விடணும். தீ கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கோங்க. என்னென்னா சர்க்கரை சேர்த்தது இருக்கிறதுனால, பழமும் சர்க்கரையும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் செவந்து போயிடும். அதனால் தீ கொஞ்சம் நிதானம் பண்ணிக்கோங்க. இந்த நல்லா 2-3 பக்கமும் 2 பக்கமும் திருப்பி விட்டு 2-3 தடவை அதுக்கப்புறம் வேக விட்டு எடுங்க, சரியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், சீக்கிரம் செவந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு அடுத்தது இதுவும் நல்லா செவந்து வெந்து சத்தம் இல்லாமல் நிற்கிது பாருங்கள். இல்லை அந்த ஒரு மாதிரி குமிழாக சத்தம் வரும், அந்த மாதிரி சத்தம் இல்லாமல் வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதையும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து ஆறுனா கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது ஒரு மாதிரி சாஃப்டாக நல்லாயிருக்கும். நம்ம சேர்க்குற சோடா மாவு, தயிர், வாழைப்பழத்தோட கலவையினால அது நல்லாவே இருக்கும். ஸோ இது ரெடியாக இருக்குது. சரி, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, அதுக்கு ஒரு சைட் டிஷ், எக்ஸ்டெண்டான ஒரு சைட் டிஷ் இருந்தால் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சாகு, அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது எண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய்க்கு நான் வந்து இந்த ஒரே ஒரு சுருள் பட்டை எடுத்திருக்கேன். இந்த சுருள் பட்டை பார்த்திங்கன்னா நம்ம உடச்சி போடுறதுன்னு போடலாம். நான் முழுசாக போட போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு வாசனைக்காக இதை எடுத்திருக்கோம். இந்த வாசனை பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க அடுத்து நம்ம தாளிக்க போகிற கடுகு இதோடு சேர்த்து போட்டால் போதும். பட் இதுதான் அந்த கர்நாடகா ஸ்டைலுங்கிற போது, இந்த கர்நாடகாவில் பட்டையை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளேவர் அதில் இருக்கும்போது தான் நல்லா இருக்குது.
ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்காதவங்க வேணால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து அந்த பட்டை போட்டிருக்கேன், கடுகு, இந்த கடுகு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கடுகு நல்லா பொரியணும். இது நல்ல கடுகு பொரிஞ்சதும் இந்த பச்சை மிளகாயை 2-3 உடச்சி போட்டுக்கோங்க. நறுக்கி போட்டுக்கிட்டாலும் சரி. பட் இது மட்டும்தான் காரத்துக்கு வேணும்னு நினைக்கிறேன். நான் 3 கொடுத்துருக்கேன் 2 உருளைக்கிழங்குக்கு. விருப்பப்பட்டவங்க கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அதுவும் அவங்களோட விருப்பம், இந்த காரம் வேணுங்கிறவங்க. இதில் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, பட்டையும் இதுவாக இருக்குது. இப்போ இதில் வெங்காயம், கருவேப்பிலை, இந்த பச்சை மிளகாய், இதுக்கு வந்து ஒரு சிட்டிகை உப்பு இந்த வெங்காயத்துக்கு. இது வந்து ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது இல்லை, ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டா போதும். இந்த வெங்காயம் வதங்கும் போதே நம்ம அதில் இஞ்சி பூண்டையும் சேர்த்துடலாம். இதுக்கு நான் மஞ்சள் தூள் அந்த மாதிரி சேர்க்கல, தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். அந்த கலர், அந்த ஒரிஜினல் ஒரு மாதிரி இளம், ஒரு மாதிரி க்ரீம் கலர்னு சொல்லுவாங்களே, அந்த கலர் இருந்தாலும் இது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அந்த கலர் போதும். இது உருளைக்கிழங்க வேக வச்சதை நம்ம நறுக்க போகிறதுல நான் 1 பாதியமாக இப்படி உடச்சி போட போகிறேன். ஏன்னா இதுக்கு பைண்டிங் ஏஜென்ட்டு நம்ம வேறு எதுவும் சேர்க்கலை. ஸோ இந்த உருளைக்கிழங்கை வந்து உடைச்சி போடுற போது சில பகுதி வந்து அதில் கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும். அதெல்லாம் சேரும்போது உங்களுக்கு பைண்டிங் ஏஜென்ட் ஆகிடும். இப்போ தீயை குறைச்சிடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால், கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் அதில், இந்த தேங்காய் பால் நல்லா இருந்தால் தான் இது நல்லா டேஸ்டியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் தேங்காய் பால் ஓரளவு கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கங்க. ஒரு 1/2 கப்பு, ஒரு மூடி சின்ன மூடியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். சாகுக்கு தகுந்த அளவு உப்பு போடணும் இல்லையா, அது நான் போடலையே, அதனால் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்ல ஒரு கொதி விடாமல், கைவிடாமல் கொஞ்சம் கிளறிட்டு கொதிக்க விட்டுடுங்க. இது கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த பச்சை மிளகாய் இருக்கிற காரம் வந்து சாகுல இறங்கிடும், சரியாக இருக்கும். நான் நல்லா கொத்தி விட்டுருக்கேன். இப்போ இதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பூரி ரெடியாக வச்சுருக்கோம், சாகும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தூக்கி ஒரு சர்விங் பவுலில் எடுக்க வேண்டியது தான். இந்த சாகும் ரெடி பண்ணியாச்சு, நம்ம பூரியோடு எடுத்து வச்சாச்சு. பூரியை பிச்சு அதில் நல்லா நினச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்த இந்த மேங்களூர் பன்னுக்கும் இந்த சாகுக்கும் ஒரு சின்ன ரீகேப். மேங்களூர் பன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வாழைப்பழத்தை உரித்து போட்டுடுங்க. அதோட கூட ஆப்பஸோட சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா கூழாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் தயிரையும் சேர்த்து கலந்துட்டு மைதா மாவும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க. பத்தாவதுக்கு கொஞ்சம் தண்ணியும் தெளித்து பிசைஞ்சு எடுத்து 6லேருந்து 7 மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஊறின மாவை சின்ன சின்ன பூரிகளாக இட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சு நல்லா காஞ்சதும் இந்த பூரிகளை அதில் பொரித்து எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் கடாயில் காய வச்சுட்டு அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டையும் கடுகும் தாளிச்சிட்டு அதில் வெங்காயம், கருவேப்பிலை, சிட்டிகை உப்பு, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கணுன்னு இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து வதக்கிட்டு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை கையால் மசித்து அதில் போட்டுருங்க, உதுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால், தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா சாகும் தயார். ஒன்றுக்கு ஒன்று நல்ல காம்பினேஷன். இந்த சாகு வந்து இந்த மேங்களூர் பன்னுக்கு மட்டும் இல்லைங்க,
நம்ம வந்து ஒரு இடியாப்பம் பண்ணால் ஸ்டியூ மாதிரி இதை எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு மெது தோசை ஊற்றி அதோட கூட சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாத்துக்கும் நல்ல பொருந்தக்கூடிய ஒரு டிஷ்ஷு இந்த சாகு. ட்ரை பண்ணி பாருங்கள். நேரில் எல்லாருக்கும் இது நிச்சயமாக இந்த காம்பினேஷன் ஒரு இனிப்பு உப்பு கலந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஜெயா டிவியின் அடுப்பங்கரை நிகழ்ச்சியில் எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் நேர்களான உங்களோட பகிர்ந்துக்கிறோம். நிச்சயமாக அதுக்கு உங்களுக்கெல்லாம் அது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி செஞ்சு பார்க்குற போது எங்களுக்கும் அது நிறைய நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுப்பங்கரையின் விஐபி கிச்சனில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு எங்க ஷோவை பார்த்து டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த 2019 கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அடுப்பங்கரை நிறைய டிஃப்ரெண்டான சேஞ்சஸ் வரப்போகுது. ஷெஃப்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ரெசிபீஸாக இருக்கட்டும், இல்லை செக்மெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த சேஞ்சஸ் எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. கம்ப்ளீட்லி எவ்ரி டே 5:30க்கு எங்கள் ஷோ பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் உங்களுக்காக அடுத்த நாள் மத்தியானம் 1:30க்கு ரிப்பீட் கூட இருக்கு. ஸோ அடுப்பங்கரையில் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எடுத்துட்டு வர அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். திஸ் இஸ் மீ ஷீதல் சேயிங் பை பை ஃப்ரம் ஜெயா டிவி. இது நம்ம ஆச்சி மசாலா வழங்கும் அடுப்பங்கரை. 1, 2, 3, here we go. Gama 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 gama. Adupangara sama 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 sama. Adupangara gaba gaba pasitaru alapara. Arasu verusiyada yenge kura. Uppulikaro sakka pottunjalo. Mela dish seiyu nalavago. We tell how the menu is surume adupangara. Chadala chadala do she do hurt us seiyu adupangara. Don't miss சமையல் மேளா இல்லத்தரசிகள் கோலா கலந்து வெல்லத்தா வருவீங்களா. சமையல் கலைஞர்கள் சுவைத்து சாப்பிட செய்து கிளாப் செய்திட